ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டெரிவேஷன் ஆஃப் ஃபிஷர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நம்மக்கிட்ட இருக்கிறது யூன்ற ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. இந்த யூன்ற ஸ்டாட்டிஸ்டிக்கை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்கிற S1 வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் S1 S2 வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், N1 N2ன்றது டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இந்த S1 S2 வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோன்னா, நம்ம ஆல்ரெடி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருந்தாலே ஹெச் ஆஃப் எக்ஸ் பார் கமா எஸ்ன்ட்டு, அதில் ஹெச் ஆஃப் எக்ஸ் பார் கமா எஸ்ஸில் எஸ்ஸுக்கு வரக்கூடிய அந்த பர்டிகுலர் டேர்மை எஃப் ஆஃப் எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம், எஃப் ஐ ஆஃப் எஸ்ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ F1 S1 அந்த மாதிரி நம்ம ஐக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்ஐ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ NI இன்ட்டு NI பவர் -1 டிவைடட் பை 2 SI NI -2 into the exponential of NI SI square divided by 2 sigma square divided by 2 power NI -3 divided by 2 gamma of 1 by 2 NI -1 sigma power NI -1. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். இப்போது இந்த டென்சிட்டி ஆஃப் த ரேஷியோ யூக்கு வந்து நம்ம S1/2ன்ற ரேஷியோக்கு வந்து நாம் வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் F1 of S1 into F2 of S2 into S2 ds2ன்னு எழுதலாம். இதில் S1க்கு பதிலாக நம்ம US2ன்னு எழுதுகிறோம். ஸோ U is equal to S1/S2னா S1 is equal to US2ன்னு எழுதிக்கலாம். ஸோ S1க்கு பதிலாக US2ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே S2 இருக்கிறதுனால நம்ம S2 வச்சு இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த மேலே கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனில் F1 of US1 அப்படின்னு போட்டு எஸ் இருக்கிற இடத்துலலாம் யூஎஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்த டேர்மில் வந்து ஐ இருக்கிற இடத்துலலாம் 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். S1 இருக்கிற இடத்துலலாம் SI இருக்கிற இடத்துலலாம் US1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் எடுத்து F ஆஃப் 1 US2 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு F2 ஆஃப் S2ல் இந்த இடத்துல ஐக்கு பதிலாக 2 போட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும், இன்ட்டு S2 ds2ன்னு இருக்கும். இப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது N1 சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு US2 to the power of N1 -2 S2 to the power of N2 -2 சேர்ந்துடும். அண்ட் இந்த ரெண்டு எக்ஸ்பெனன்ஷியல்ஸும் சேர்ந்துடும். டிவைடட் பை இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸும் எல்லாமே அதே மாதிரி இருக்கிற வேறு டேர்ம்ஸ் கூட சேர்ந்துடும். ஸோ சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம N1 N2 அதுக்கப்புறமா 2 காமா இது எல்லாத்தையுமே வெளியே வச்சுக்கிறோம். காமா சிக்மா N1 N2 எல்லாத்தையுமே வெளியே வச்சுக்கிட்டு எக்ஸ்பெனன்சியேஷன் வந்து யூவையும் மட்டும் நாம் இன்டெக்ரல்குள்ளே வச்சுக்கிறோம். ஸோ அப்போது இன்டெக்ரல் ஆஃப் S2 into n to the power of -2 ஒரு டேர்ம் இருக்குது, S2 into n to the power of -1 -2 N1 -2 ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் சேர்க்கும்போது பவர்ஸ் ஆட் ஆகி S2 to the power of N1 plus N2 -3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு U பவர் N1 -2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ்பெனன்சியேஷனையும் ப்ராடக்டோட ஒன்றா சேர்க்கும் போது ரெண்டு எக்ஸ்பெனன்சியேஷன்ஸும் ஆட் ஆயிரும். ஸோ எக்ஸ்பெனன்சியேஷன் ஆஃப் S2 ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால் காமனாக எடுத்துக்கிறோம். N1 U² ப்ளஸ் N2 அப்படின்ற டேர்ம் மட்டும் எக்ஸ்பெனன்சியேஷனுக்குள்ளே இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு டிஎஸ்ன்னு இருக்குது. இதில் S2க்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், S2 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எவால்வேஷன் ஆஃப் த இன்டெக்ரல் எப்படி மாறும்னா S2² இஸ் ஈக்குவல் டு ஒய்னா, அப்போ ds2ன்றதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1/y இன்ட்டு y to the power of -1/2 into dy அப்படின்னு வரும்.
இதை dy by root of y அப்படின்னு கூட எழுதலாம். dy by 2 root y அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போது இதை வச்சு மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஒய்க்கான வேல்யூஸையும் ds2க்கான வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ s2 எல்லாத்தையும் ஒய்யாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ s2 ஸ்கொயர் வந்து ஒய்யாக இருந்துச்சுன்னா வெறும் s2 வந்து ரூட் ஆஃப் ஒய்யாக இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் ஒய் டு த பவர் ஆஃப் n1 + n2 - 3. நெக்ஸ்ட்டு u1 பவர் n1 - 2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அடுத்தது எக்ஸ்பொனன்சியேஷன் ஆஃப் s2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த s2 ஸ்கொயருக்கு பதிலாக y நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒய்யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது y டிவைடட் பை சிக்மா 2 சிக்மா ஸ்கொயர்னு வந்துடும். மற்ற எல்லா டேர்ம்ஸும் அப்படியே இருக்கும். ds2க்கு வேல்யூ வந்து dy பை ரூட் 2 root y. ஸோ அதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா half into y root y into dy. half into minus root y into 1 by root y into dy. ஸோ இந்த 1 by root y வந்து நம்ம y பவர் -2 1/2ன்னு எழுதலாம். ஸோ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் I is equal to இன்டெக்ரலில் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், இன்டெக்ரலில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் இந்த 1/2ஐயும் un - 2 வந்து வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் இன்டெக்ரல்குள்ளே கொண்டு போகும்போது n1 + n2 - 3 டிவைடட் பை 2ன்னு இருக்கிறது n1 + n2 டிவைடட் பை 2 - 2ன்னு ஆயிரும். அண்ட் எக்ஸ்பொனன்சியேஷன் ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், ஒய்யும் அப்படியே இருக்கும், dy வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூட் y எங்கே போச்சு, மைனஸ் ரூட் y இது கூட சேர்ந்துருச்சு. ஸோ மைனஸ் ரூட் ஒய்யும் ப்ளஸ் ரூட் ஒய்யும் 1/root y சேரும்போது ப்ளஸ் ஹாஃப் வரும். ஸோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்து n1 + n2 டிவைடட் பை 2 - 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரலை y பவர் p - 1 e மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ e பவர் zன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பொனன்சியேஷனையும் இந்த y டேர்மையும் நம்ம தனியாக எடுத்து எழுதும்போது n + 1/2 n1 + n2 டிவைடட் பை 2 வந்து p ஆகிடும். p - 1 is equal to n1 + n2/2 - 1 integral of 0 to infinity y power p minus 1 into e power minus ay into dy is equal to gamma p by ap அப்படின்ற ஃபார்மேட்டில் இந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் p is equal to n1 plus n2 divided by 2 minus 1. இந்த yக்கு மேலே இருக்கிற பவர் அப்படியே நம்ம p minus 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ p minus 1ன்னு சேஞ்ச் பண்ணும்போது பியோட வேல்யூ இப்படி வரும். அங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இன்னொரு -1 கூட சேரும்போது -1 -2 ஆயிரும். அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பொனன்சியேஷனுக்குள்ளே இருக்கிற டேர்மை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு n1u ஸ்கொயர் ப்ளஸ் n2 டிவைடட் பை சிக்மா 2 சிக்மா ஸ்கொயர். இது வந்து ஏ. இப்போ இந்த ரெண்டுமே பிஏன்னு இருக்கும்போது நம்ம வந்து காமா ஆஃப் பி டிவைடட் பை ஏ பவர் பி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ஏ பவர் பின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஹோல் இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்படி தான் இந்த டேர்ம் வந்துச்சு. un-2 இன்ட்டு காமா ஆஃப் n1 + n2 டிவைடட் பை 2 -1ன்னு வந்துச்சு. n1u ஸ்கொயர் ப்ளஸ் n2 டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு n1 + 2 -1 n2 டிவைடட் பை 2 -1ன்னு வரும். ஸோ பவர் பியை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
எஃப் ஆஃப் யூவில் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எல்லாமே என்னது, இந்த இன்டெக்ரல் எவாலுவேஷன் ஆஃப் த இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு பதிலாக இங்கே நாம் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்க இந்த இன்டெக்ரல் வேல்யூ எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதில் கீழே இருக்கிற 2 சிக்மா ஸ்கொயரை மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கும் அந்த பவர் இருக்குது. அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்டராக எழுதிக்கிறாங்க. ஸோ சிக்மா ஸ்கொயர் எல்லாம் ஒன்று சேரும்போது சிக்மா பவர் n+1/2 n1 + n2 - 2 எல்லாம் ஒன்று சேரும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் 1ல் இருக்கிற சிக்மா டேர்ம்ஸும் 2 டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிட்டு 2n1 - 1 / 2 n2 - 1 / 2 gamma of n1 + n2 / 2 - 1 divided by gamma of n1 - 1 / 2 gamma of n2 - 1 / 2 into un1 - 2 n1 u square plus n2 n1 plus n2 minus 1 அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷனுடைய ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காமா ஆஃப் பி இன்ட்டு காமா ஆஃப் கியூ டிவைடட் பை காமா ஆஃப் பி ப்ளஸ் கியூன்ற ஃபார்மேட்டில் பிக்கு பதிலாக இந்த டேர்மையும் கியூக்கு பதிலாக இந்த டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த மேலே இருக்கிற இந்த டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ இது வந்து 1/bp பிக்யூ ஃபார்மேட்டில் பி ஆஃப் பிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படியே பி ஆஃப் பிக்யூன்னு சொல்லி கீழே எழுதிக்கிறோம். ஸோ கீழே இருக்கிற டேர்ம் இருக்கிற இடத்துல நம்ம எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதிலிருந்து நம்ம u is equal toன்னு சொல்லி நம்ம ஒரு டேர்ம் எடுக்கிறோம். அந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n2 - n1 n2 of n1 - 1 டிவைடட் பை n1 of n2 - 1 இன்ட்டு e⁻zன்னு வரும். இப்போ தான் நம்ம உண்மையாக ஃபிஷர் செட் ஸ்டாட்டிஸ்டிக்கை டெரைவ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபிஷர் செட் இதுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ e⁻zன்னு எடுத்துக்கிறோம். இந்த e⁻zஐ வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். இப்போது இந்த u is equal to இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணுறோம். z பண்ணும்போது du is equal to dzன்னு சேஞ்ச் ஆகிரும். u வந்து duவாக மாறிடும். ez into dzன்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் z வந்து g of z is equal to f of u into du by dzன்னு வரும். ஸோ f of u டாட் du by dzன்னு வரும். இதில் வந்து f of uக்கு பதிலாக இந்த g of zல வந்து f of uக்கு பதிலாக நம்ம இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் du by dz அப்படியே இருக்குது. du by dzன்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட்டிங் u அண்டு du by dz into the terms. ஸோ f of u இருக்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷன் 2 வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 கூட f of u into இன்டெக்ரல் ஆஃப் du by dzன்னு சொல்லும்போது இந்த டேர்ம் வந்துடும். du by dzன்னு சொல்லும்போது இந்த dz அந்த பக்கம் போச்சுன்னா du by dzன்னு வரும். ஸோ n2 into n1 - 1 divided by n1 of n2 - 1 root power half into ez வந்து du by dzோட அப்சல்யூட் வேல்யூவாக இருக்கும். ஸோ du by dzக்கு பதிலாக அந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1/2ன்னு இருக்குது. இங்கே யூக்கு பவர் n1 - 2ன்னு இருக்கிறதுனால இந்த யூவோட பவரில் வந்து
n1 minus 1 by 2ன்னு வருது. ஸோ ஆல்ரெடி இங்கே 1 by 2 இருக்குது. n1 minus 1 சேரும்போது n1 minus 1 by 2ன்னு வரும். e power z கூட n1 minus 1ன்னு வந்துடும். du by dz வந்து இந்த n1 into u ஸ்கொயர்ன்ற இந்த இடத்துல u ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம n2 of n1 minus 1 அப்படியே ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோன்னா u வந்து கிடச்சிரும். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு e power 2zன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அது வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இதுக்கும் பவரில் n1 plus n2 divided by 2 the whole 2 minus 1ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற n2 வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா n2 வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ n2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த டேர்ம் இந்த மாதிரி மாறிடும். இப்போது simplifying the constant and algebraic powers. u ஸ்கொயர் கூட ஆல்ரெடி n1 இருக்கிறதுனால ஆல்ரெடி அங்கே இருக்கிற இந்த n1ம் அந்த n1ம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வெறும் n2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டேர்ம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். கான்ஸ்டன்ஸையும் அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸையும் சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் இருக்கிற z மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. அண்ட் இதோடைய டேர்ம்ஸ் r1 r2 எல்லாமே வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். r1ன்றது n மைனஸ் 1ன்ற டேர்மு, r2ங்கிறது n2 மைனஸ் n2 மைனஸ் 1ன்ற டேர்மு. ஸோ இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே நாம் r1 r2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் சின்னதாக மாறிடும். இந்த சின்ன ஈக்குவேஷன் தான் வந்து ஃபிஷர் Z டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சின்ன ஈக்குவேஷன் தான் ஃபிஷர் Z டிஸ்ட்ரிபியூஷன். இதில் இருக்கிற r1 r2 எல்லாமே n1 மைனஸ் n2ஓட n1 மைனஸ் 1 அண்ட் n2 மைனஸ் 1. ஸோ n1 மைனஸ் 1 டிவைடட் பை 2 r1 r2 2 r1 power r1 by 2 r2 power r2 by 2 divided by b of r1 by 2 r2 by 2 into e power r1z divided by r1 e power 2z plus r2 plus 2 r2 divided by 2. இதில் இருக்கிற z வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும். அண்ட் ஸ்னெடர்கார்ஸ் எஃப்பை நம்ம இதிலேருந்து டிட்டர்மைன் பண்ணலாம். f இஸ் ஈக்குவல் டு e பவர் 2z, அதாவது half log f அப்படின்னு கூட, z இஸ் ஈக்குவல் டு half log f அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். அப்போது f இஸ் ஈக்குவல் டு e பவர் 2zன்னு வர டேர்ம் வந்து நம்ம ஸ்னெடர்கார்ஸ் எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். அண்ட் z இஸ் ஈக்குவல் டு 1 by 2 log fன்னு வரதை வந்து நம்ம z ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ z ஸ்டாட்டிஸ்டிக், ஃபிஷர் Z டிஸ்ட்ரிபியூஷன், ஃபிஷர் Z ஸ்டாட்டிஸ்டிக், இதில் வந்து கிடைச்சது தான் ஃபிஷர் Z டிஸ்ட்ரிபியூஷன். g of z இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்.